புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு வரி இல்லா நிதிநிலை அறிக்கையினை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இதனை அடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர். 3ஆம் நாளாக ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு நிதிநிலை அறிக்கையினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி ஆற்றிய உரையில், விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2,000 வழங்கப்படும் என்றும், ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும், அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும், வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று இளநிலை கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும், முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழப்பு ஈமச்சடங்கு தொகை ரூபாய் 15,000 இருந்து 20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ECR பகுதியில் அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்றும், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 1,000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியில் இருந்து 3 கோடி ரூபாயாக உயர்வு. மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா, தனியார் பங்களிப்புடன் தீம் பார்க் அமைக்கப்படும் என்றும், அடுத்து வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார்.